தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய உறவுகளை புதுப்பிக்க, இழந்த உறவுகளை மீண்டும் சீர்படுத்த, கட்டி எழுப்ப அருமையானதொரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய நாளில் தாமே நம்முடைய உறவு வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். புனித சூசையப்பரை நினைவு கூறக்கூடிய இன்று புனித சூசையப்பர் எவ்வாறு தன்னுடைய உறவை கட்டி எழுப்பினாரோ, அன்னை மரியாவோடு இருந்த உறவிலே ஒரு சிறிய மனத்தாங்கல், ஒரு கேள்விக்குறி இருந்த பொழுதிலும் கூட அதை சீர் செய்து இறை திருவுளத்தின் துணையோடு எவ்வாறு அந்த உறவை அவர் பலப்படுத்தினாரோ, அதே போல நாமும் நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்பக்கூடிய அருள் வரம் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவிழமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 முதல் 7, அதிகாரம் 10 இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலைக்கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர்.
ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கலப்பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் விழப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்து நின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய குழுமத்தை குறித்து, நம்பிக்கையாளர் குழுமத்தை குறித்து அங்கே காணப்பட்ட ஒரு நிகழ்வை, மக்களுடைய மனநிலையை அருமையாக இங்கே பதிவு செய்கின்றார். இது அன்றைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக இருக்கின்றது. குழும வாழ்விலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் குழும உணர்வு என்கின்ற உணர்வும் ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றது, நமக்கும் அது கொடுத்து கொண்டிருக்கின்றது. தனியாக நான் ஒரு ஆள், நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நமக்கென்று அடையாளங்கள், நமக்கென்று பல நம்பிக்கை முறைகளை நாம் வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வு ஒரு தனிப்பட்ட வாழ்வு கிடையாது, இது ஒரு குழும வாழ்வு. நாம் நம்முடைய குடும்பமாக முதலிலே குழும வாழ்விலே இணைகின்றோம், அடுத்து அன்பியமாக குழும வாழ்விலே இணைகின்றோம், ஊராக குழும வாழ்விலே இணைகின்றோம், பங்காக குழும வாழ்விலே இணைகின்றோம். இன்னும் தொடர்ந்து பெரிய அளவிலே மறை மாவட்டமாக திரு அவையாக ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர் கூட்டத்திலே நாம் இணைபவர்களாக இருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு குழும அடையாளம் நமக்கு இருக்கின்றது. பல நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கை வாழ்விலே அதிகமான பிரச்சனைகள் எழுவது கிடையாது. ஆனால் பிரச்சனைகளுக்கான அடிப்படை அல்லது பிரச்சனைகள் எங்கே ஆரம்பமாகின்றன என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த குழும வாழ்வில்தான், நம்முடைய குழும அடையாளத்தில்தான் பிரச்சனைகள் உதிக்க ஆரம்பிக்கின்றன. எப்படி இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன? சரியான புரிதல் இன்மை அல்லது புரிதலே இன்மை, தவறாக நாம் புரிந்து கொள்ளுதல், பகைமை, பொய்மை, எரிச்சல், பொறாமை, இது போன்ற காரணங்கள் நம்முடைய குழும வாழ்விலே ஒருவர் மற்றவருக்கிடையே இருக்கக்கூடிய உறவிலே விரிசலை ஏற்படுத்துபவையாக இருக்கின்றன.
நாம் எந்த அளவிற்குத்தான் நம்பிக்கை வாழ்விலே நம்முடைய தனிப்பட்ட இறை நம்பிக்கையிலே ஆழப்பட்டிருந்தாலும் குழுமம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய மனித இயல்பை நாம் வெளிப்படுத்தி விடுகின்றோம். மனிதர்களுக்கே உரித்தான இந்த பண்புகளை நாம் வெளிப்படுத்தி நம்முடைய குழும வாழ்வுக்கு, குழும உறவுக்கு பல நேரங்களில் சிக்கல்களை ஏற்படுத்துபவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இன்னைக்கு முதல் வாசகத்தை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருக்குது. அது நம்முடைய எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம், மற்றவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய தவறான புரிதலாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை குறித்து நாம் பேசக்கூடிய தவறாக பேசக்கூடிய புறங்கூறுதலாக இருக்கலாம், மற்றவர்களை மன்னிக்க இயலாத அந்த தன்மையாக இருக்கலாம், மற்றவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கோப உணர்வுகளாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் நாம் மற்றவர்களை கொல்ல பயன்படுத்த நம்முடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய கொலைக்கருவிகளாக இருக்கின்றன. கொல்வது என்பது ஆயுதத்தை மட்டும் வைத்து கொல்வது அல்ல. நம்முடைய இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகளின் மூலமாகவும் நாம் நம்முடைய உறவுகளை கொலை செய்யலாம். அதைத்தான் யோவான் தன்னுடைய முதல் திருமடலிலே அருமையாக சொல்லுவார். 1 யோவான் 3:15 நாம் வாசிக்கின்றோம், தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் என்று சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த வெறுப்புணர்வில் இருந்து நாம் கடந்து சென்று அவர்களோடு ஒப்புரவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அருமையானதொரு அழைப்பை கொடுக்கின்றார். யாரிடம் நாம் அப்படிப்பட்ட அந்த கொலை கருவியை கொண்டிருக்கிறோமோ, தவறான புரிதலோ அல்லது பகைமையோ அல்லது கோபமோ எரிச்சலோ, அந்த உணர்வை யாரிடம் கொண்டிருக்கிறோமோ நாம் அவர்களிடத்திலே 3 விதங்களில் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். முதலிலே தனியாக, அவர் தனித்திருக்கும் போது அவரிடத்தில் நாம் ஒப்புரவை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதற்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் 2 அல்லது 3 பேரை கூட்டிக் கொண்டு நாம் ஒப்புரவாக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கும் சரி வரவில்லை என்று சொன்னால் திரு அவையை அழைத்து கொண்டு நாம் அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். திரு அவை என்கின்ற வார்த்தை இங்குதான் முதலாக பயன்படுத்தப்படுகின்றது. திரு அவை என்பது கூடி வாழக்கூடிய இறை மக்களின் சமூகமாக இருக்கின்றது. ஆக இந்த இறை மக்களின் சமூகத்தில் காணப்படக்கூடிய இந்த பிளவுகளை, சரியாக புரிந்து கொள்ளாத தன்மைகளை, எரிச்சல்களை, கோப உணர்வுகளை, மன வருத்தங்களை எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்கின்ற அழைப்பை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை உணர்வுக்கு உள்ளாக நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய வேண்டுதல்களுக்கான பதில் விரைவாக ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்பது அவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்முடைய உறவு வாழ்வை சிறு சிந்தித்து பார்ப்போம். உறவை வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தென்னை மரம் வளர்வது போல உறவு மெதுவாகத்தான் வளரும். அதே நேரத்திலே வளர்ந்த உறவை உடைப்பது என்பது மிகவும் எளிதானது. தேங்காய் விழுறது போல சீக்கிரம் விழுந்து உடைஞ்சிரும். அதனால் நம்முடைய உறவை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். உடைந்த நம்முடைய உறவுகளை சீர்படுத்தி இறைவனுக்கு உகந்த நல்லதொரு அர்த்தமுள்ள குழும வாழ்வை வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். தூய
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியுமுள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.